சபை 101, 1001 புலவர், வார்த்தை 16,000 பூத்தகுழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று அரு என்று பாடுகிறார் அவ்வை மூதாட்டி. ஒரு சங்கிலி அருந்து விழுந்தது பாண்டிய மன்னனுடைய சபையிலே. இந்த தமிழுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பாண்டிய மன்னனுடைய சபையிலே பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது 5 சங்கிலியிலே. ஒரு சங்கிலி அருந்து விழ பாடின பாட்டு அந்த பாட்டு. ஆர்த்த சபை 101, 100ல் ஒருத்தர் தான் சாலங்களை புரிந்து வார்த்தைகளை மதித்து கைதட்டக்கூடிய பிரசங்க ரசிக்கக்கூடியவர் இருப்பார் என்று ஔவையார் பாடுகிறார். ஆர்த்த சபை 101, 1001 புலவர், 1000 பேரில் ஒருத்தர் தான் புலவராக இருக்கும்படியது என்பது உண்மையானால், வார்த்தை 16,000 16,000 பேரில் ஒருத்தர் தான் வார்த்தை சாலங்களை பேசக்கூடியவர் இருப்பார் என்பது உண்மையானால், பூத்தகுழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டு அப்படின்னா என்ன? தாதான்னா என்ன? தாதான்னா வள்ளல், இத்தனை சேர்த்தா தாத்தா. கோடியில் ஒருத்தர் வள்ளல் இருப்பது உண்மையானால் அருந்து விழுந்தது, அது இந்த நாடு கண்டது. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ சத்தியமேவும் இந்த உலகத்தில் சத்தியம்தான் நித்தியம், மற்றதெல்லாம் அநித்தியம். அடுத்து ஒரு கவி பாடுகிறார். உள்ள வழக்கு இருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி கைக்கூலி தான் வாங்குவான் காலருவான் தன்களையும் தானோடு மாண்டு போவான் என்று பாடுகிறார். ஒரு வழக்கு, நீதிபதிகள் சேர்ந்து இரு தரப்பையும் ஒழுங்காக விசாரித்து சரியான தமமாக நீதி சொல்லணும். அது அல்லாது யார் பக்கமாவது ஒருத்தட்ட காசை வாங்கிட்டு தப்பாக தீர்ப்பு சொன்னால் அவன் வம்சம் 7 தலைமுறைக்கு அற்றுப்போவது உண்மையான அருந்து விழுன்னு பாடுனா. தமிழுக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். இன்னமும் தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்த பின் சென்றால் கார்கூலி, எச்சம் இருமேல் எச்சம் என்று பாடுகிறார். 5 அருந்து விழ பாடிய நாடு இந்த தமிழகம். எவ்வளவு நீதியும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றி கொண்டிருந்தோமோ அத்தனையிலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித சமூகம்.